டீ கிளாஸ், டீ கடையா? டீ கடை, டீ கடை. இந்த பரப்பை கிளாஸுகள் வருதா, பழப்பை கிளாஸுகள் வருதா, சனா பே கிளாஸுகள் வருதா, சக்லி பே கிளாஸுகள் வருதா. ஆனால் துபாயில் போய் நாங்கள் கக்கூஸ் கழுவுவோம். கருமம். இந்த ஷூவோட கொஞ்சம் காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். ரொம்ப தேஞ்ச செருப்பு வச்சு ஆட்சணும்னு தோணுமா இல்லையா? ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு. ஆனால் இங்கிருந்து 2 லட்சம் ரூபா அம்மா அப்பா தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இந்த கவர்மெண்ட்டு போடான்ட்டு. என்னை நீ நல்லா பார்த்துக்க. இந்த மாதிரி ஒரு காட்டான நீ வரலாற்றிலே சந்திக்க முடியாது. கனடான பாரத மாதா பெத்திரிச்சு எங்களை தவிட்டுக்கு வாங்கிடுச்சா, இல்லை குப்பை தொட்டிலேருந்து எடுத்து வளர்க்குதா? அதை பற்றி கோவம் இருக்காடா, கோவம் இருக்கா? உலகத்திலே ஒரு கட்சியில் தலைவன் தொண்டன் இல்லாத ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இங்கே படமாக வைத்து வணக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். 2 பக்கம் 2 பேர், 2 பேருமே வீரங்க. ஒருத்தன் வனக்காவலன், இன்னொருத்தன் இனி இனக்காவலன். இவர் எங்களுடைய அன்பிற்கினிய சியான், நாங்கள் சொல்லுவோம் சியான் தான் சொல்லுவோம். இவர் எங்கள் தலைவன். இவரை இந்த நிலத்தில் பிறந்த என்னை விட என் தலைவன் அதிகமாக அறிந்து வைத்திருந்தார் என்றால் உங்களால் நம்ப முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது 2 பேரும் இவரை பற்றி பேசியிருப்போம். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அண்ணனுக்கு இவரை. காரணம், தமிழ்நாட்டில் தமிழ் இனத்தில் ஒரு வீரன் இருக்கலாம் அப்படின்ட்டு அவருக்கு பெரிய மரியாதை. அவருக்கு கண் பார்வை மங்கிருச்சு. கூட்டிகிட்டு வந்து தன்னோட வச்சு வைத்தியம் பார்த்துடணுன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டார் யார், எங்கள் தலைவன். அது சூழல் அமையலை. அப்போ பேசிட்டு இருக்கும்போது, இது எப்படிப்பா அந்த இது நடந்திருக்கும் அந்த மரணம் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரிய வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. மோரில் விஷத்தை வச்சு கொடுத்துட்டானுங்க. மோரில் விஷத்தை வச்சு கொடுத்து கொன்னுட்டானுங்க. அவர் அந்த கூட இருந்த எல்லாரும் குடிச்சிட்டு கை கழுவ போகும்போது அதை குடிச்சிடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு திரும்பி பார்க்கும்போது குடிச்சிட்டு இருக்காரு நம்ம ஆள். என்ன இங்கிலீஷ் படமெல்லாம் தோற்று போயிடும். அவர் இருக்கிறவரை கர்நாடக எல்லையிலேருந்து ஒரு காக்கா கூட நம்ம நிலப்பரப்பில் பறக்கலை. அவரை திருடம்பா. இவரே திருடன்னா கருணாநிதி ஜெயலலிதாக்கெல்லாம் என்ன பேர் வைப்பாயின்னு நீ தான் முடிவு எடுக்கணும். ஏய், காட்டுக்குள்ளே தான்டா நம்மால் இருந்தான். நாட்டுக்குள்ளே எல்லாரும் சாராங்காய்ச்சி விற்கிறீடா, காட்டுக்குள்ளே காய்ச்சினானாடா. எங்கால டீ, காஃபி, பான்பராக்கு, பீடா, வெத்தலை, சிகரெட்டு, பீடி குடித்ததை செய்திருக்கடா? 2 பேருக்குமே கிடையாது. ஏன், என் இனத்தின் மாண்பு கட்டுன மனைவி தவிர வேறு ஒரு பெண்ணின் நிழலை கூட தொட்டறியாத வீரங்க 2 பேரும். நாகப்பாவை தூக்கிட்டு போனவனுக்கு நமிதாவை தூக்கிட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? தூக்கிட்டு போய முடியாதா? நீ கேட்கணும்டா, நீ கேட்கணும். என்னங்க பண்ணிட்டார் அவரு? சந்தன கட்டையெல்லாம் வெட்டி வெட்டி வித்துட்டாரு. சரி, வித்துட்டாரு. அப்புறம் என்னங்க பண்ணாரு? யானையெல்லாம் கொன்னுங்க தந்தத்தை வித்துட்டாருங்கண்ணா. வித்தவர் காட்டுக்குள்ள இருந்தார், வாங்கினவன் எங்கடா இருந்தான்னு நீ கேட்கணும். நீ ஒரு தடவை கேளு. ஏண்டா வித்தவனையே தேடி போனீங்களடா, வாங்கினவனை ஏண்டா ஒருத்தனை கூட கைது பண்ணல? ஏன்னு கேளு. அதிகாரத்தில் இருந்தவன் தான் வாங்கி வித்தவன். அவர் வெளியில் வந்து பேசினா பல பேர் வாழ்க்கை நாசம் ஆயிரும்னு அவனை கொல்லணும்னு துடிச்சான். இன்னைக்கு தண்ணி தர மாட்டேன்னு ஆடுறான். வீரப்பன் செத்துருக்கலாம்டா, அவன் புள்ள நான் உயிரோடு இருக்கேன். தொலைச்சு வந்து வந்து நீ ஆட்டம் காட்ட. காவிரியில் தண்ணி, காவிரி நோ நோ காவிரி. அப்படியா? என்எல்சியில் 1 யூனிட் மின்சாரம் கொடுக்க மாட்டேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இந்த கவர்மெண்ட்டு போடான்ட்டு. ஏய் போடா.
எனக்கு தண்ணி தராத போது எங்கே போய் படுத்திருந்தா ராஜா இவ. தம்பி, என்னை நீ நல்லா பார்த்துக்க. இந்த மாதிரி ஒரு காட்டான நீ வரலாற்றிலே சந்திக்க முடியாது. பெரிய சேட்டைக்காரன் தம்பி. யாரு இந்த பக்கம் ஆளுகளை பார்த்தில, 2 பேரையும் சும்மா ஏதாவது பேசிட்டு கூடாது. இது நெய்வேலி பழுப்புணர்வுக்கறி வந்துங்க, அது மின்சாரம் வந்துங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்க. யார் சொன்னதுங்க? ஏய், பூட்டு அங்கே போடுவேன், சாவி என் கையில் இருக்கும். ஒரு பயம் அங்கே வர முடியாது. ஒரு சொட்டு மின்சாரம், ஒரு யூனிட் மின்சாரம் எவனுக்கும் போகுது. வாடா உட்காந்து பேசுவோன்றோம்ல. ஏய், எத்தனை தடவை சவால் மாதிரி விடுறேன். நான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு உட்காந்துறேன். என் மீனவனை ஒரு தடவை, என் மீனவனை ஒரே ஒரு தடவை சிங்களா தொட்டுறா பாப்பா, தொட்டுறா. டேய் தொட்டுறா நீ தொட்டுற நடுக்கடலை தூக்கிடுவேன்டா அவனை, தூக்கிடுவேன். நீ சீமா ஏதாவது பேசிட்டுப்பா, அதாவது பேசிட்டுப்பான. டேய், எங்கள் ஆள் தண்ணி கொண்டு போகிறேன், பெட்ரோல் கொண்டு போகிறேன், டீசல் கொண்டு போகிறான்னு இல்லையோ, கொண்டு போவேன் வச்சு நடுக்கடலை வீசுற, தகர்த்து எரிஞ்சிடுறா, இன்டர்னல் இஷ்யூ ஆக்கிடுறா. பஞ்சாயத்து என்கிட்ட வரட்டும்டா, நான் பேசிக்கிறேன்டுவேன். நான் பேசுறது ஒன்றால் நம்ப முடியல. சத்தியமாக நடத்தி காட்டுவேன். இந்த பாரு, சத்தியமாக நடத்தி காட்டுவேன். நீ நம்ப மாட்ட, சிங்கள நம்புவான். சீமா வந்தா செஞ்சிருவான்னு அவனுக்கு தெரியும். ஏன்னு கேளு, அவரோட மகன் சாதாரண ஆள் நினைச்சிடாத நீ. பைத்தியக்கார பயில சும்மா ஆட்டம் கட்டுறது. காவிரியில் தண்ணி இல்லை, அது இல்லை. போடா, உன்னோட வளம் உனக்கு, என்னோட வளம் எனக்கு, அவ்வளவுதானே. தமிழர்களின் பேரன்பையும் பெருந்தன்மையும் இழிச்சவாகத்தனமாக, ஒரு ஏமாளித்தனமாக கருதுவதை எப்படி இருக்கிறது? எத்தனை ஆண்டுகளுக்கு இருக்கிறது? இந்த நாட்டின் குடிமக்களா இல்லையா நாங்கள்? கேள்வி அதானடா. பாரத மாதாக்கு ஜெய். நாங்க பாரத மாதாவின் மக்களா இல்லையா? கன்னடான பாரத மாதா பெற்றிருச்சு, எங்களை தவிட்டுக்கு வாங்கிடுச்சா? இல்லை குப்பத்தொட்டிலிருந்து எடுத்து வளர்க்குதா? நாங்க பாரத மாதாவின் புத்திரர்களா இல்லையா? மான தமிழ் மக்கள் ஒன்னை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு கிடையாது என்று சொல்லுகிற காங்கிரஸ், ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை தமிழர்களுக்கு என்று சொல்ற பாரதிய ஜனதாவிற்கு, மான தமிழ் மக்களே, மான தமிழச்சி மார்ல பால் குடிச்சு வளர்ந்த என் தம்பி தங்கைகளே, ஒரு ஓட்டு உனக்கு இல்லடா என்கிற நிலையை நம்ம உருவாக்கணும். இல்லடா, போடா போடா, திமுக பின்னாடி வர அவனுக்கு இல்லடா ஓட்டு, அவனையும் ஒழிப்போம்டா, அவனையும் ஒழிச்சு. காவிரியில எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? தண்ணி தராம போ, அது வேற. எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்பு மணிப்போடை அது ஒருத்து கயல்வெளி கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரி என்று பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிலப்பதிகாரத்தில் என்னுடைய பாட்டனார் இளங்கோவடிகள் பாடியிருக்கார் என்றால், காவிரி பூம்பட்டினம் குடகளை உருவாகி வர்ற அந்த காவிரி என்னுடைய கடலில் தான்டா கலக்குது. என்னுடைய கடலில் தான் காவிரியின் தாய் மடி இருக்குது. எனக்கு அது உரிமை எவன்கடா? சரியா தர முடியாது. நீ எழுதி வச்சுக்க. உங்க அண்ணன் இந்த இடத்துல என் தம்பி ஜெகதீசன் கூட பேசினா ஒரு 20 ஆண்டு இருக்குமாடா? அதான் 20 ஆண்டு இருக்குமா? 25ஆ? 2006 நாத்திய திருவிழாவில் இங்கே பேசியிருக்கேன். எங்கள் அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் கூட்டத்தில். இப்போ பேசுகிறேன். அன்னைக்கு வேற கோட்பாடு கொள்கை, இன்னைக்கு வேற கோட்பாடு கொள்கை பேசுகிறேன். சரி, நான் பேசிட்டு போகிறது இதெல்லாம் கிடையாது. இது ஒரு வலி, ஒரு வலி. நீண்ட காலமாக என் இனம் தூக்கி சுமந்து வந்த வலி.
காவிரியை எனக்கிட்ட கேட்டு கெஞ்ச வைக்கல கன்னடனை. நான் ஒரு அப்பனுக்கு பிறக்கல. பார்த்துட்டு என்னடா என்னடா எங்கெங்க இருந்துடா ஓடுது அவனுக்கு, எங்கெங்க இருந்து ஓடுது. 2 டிஎம்சி அங்கிட்டு போகுதுண்ணே, அரை ஒரு 2 டிஎம்சி இங்கிட்டு ஓடுதுண்ணே. போடுறா சப்தமே போடுறாங்க, போடுற அணையை போட்டு திருப்புறான். அதே மாதிரி பாண்டியார் பொன்னம்பலால் ஒரு அணையை போடுவேன். 6 மாவட்டத்தை கேரளாவை வளமைப்படுத்தி கொண்டிருக்குது பாண்டியார் பொன்னம்பலா. அந்த ஓடுற தண்ணி போடுவேன், அணையை போடுவேன். இந்திரா காந்தி காலத்தில் அது போட்டுட்டு கேரளாவில் ஆளுகிற உயரத்தில் காங்கிரஸ் இருக்கிறதுனால அந்த மக்கள் எதிர்த்துட்டாங்கன்னு கைவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த திராவிடன் அவனை பற்றி அவனுக்கு நம்மளை பற்றி என்ன கவலை இருக்குது. ஆனால் நான் வர்றேன், பாண்டியார் பொன்னம்பலால் அணையை கட்டுறேன், பெரிய ராட்சச குழாய் மூலம் தூக்கிட்டு வந்து தண்ணியை இதே மேட்டூர் அணையில் ஊத்துறேன். மேட்டூர் அணையில் ஊத்துறேன். நடக்குது இல்ல, நான் செத்தே போயிட்டேன்டா. என் பிள்ளைகள் கவனம் பண்ணுங்கடா. போடா பாண்டியார் பொன்னம்பலால், அங்கிருந்து தூக்கிட்டு வாடா ஊத்துற. சும்மா கண்ட போய் தண்ணி இடு, அது விடு, இது விடுன்னு. டேய், உலகத்துக்கு அறிவியல், தொழில்நுட்பம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த பேரினத்தின் பிள்ளைகளடா நீனு நானும். நம்ம எதுக்குடா அந்த நாய்கள்ட கையேந்தி நிற்கணும்? என்ன இப்போ என்ன 950 மில்லிமீட்டர் ஆண்டுக்கு மழை, 4000 டிஎம்சியை 1500 பயன்படுத்துகிறோம், மீதி எல்லாம் கடலில் விடுறோம். நாம் வர்றோம், மீதி ஒரு 2000 டிஎம்சியை சேமிக்கிறோம். அவ்வளோதான். 100-150 டிஎம்சிக்கு கன்னடன்ற கையேந்துறதுக்கு 1000 டிஎம்சியை சேமிக்க முடியாதடா. அதை பற்றி ஐயா ஸ்டாலின் சிந்திப்பார, அவர் அருமை மகன் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் சிந்திப்பார, சீமான் சிந்திப்பான். ஏன் இவன் என் ரத்தம், இவன் என் உடன் பிறந்தவன், என் உறவினன், அதனால அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அவன் என்ன நினைக்க போகிறான்? அவனுக்கு என்ன இருக்கு? ஏதோ ஒன்று நடந்துருச்சு, கொஞ்சம் கவனமாக இருங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை. கடைசி கையேறு நிலைக்கு வந்துட்டோம். நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்கலாம். நம்மக்கிட்ட ஒரு ஓட்டு இருக்கு. அந்த ஓட்டை என்ன செய்யலாம் சீமான்? விவசாய சின்னத்துக்குள்ள போட்டு நீ நிம்மதியாக படுத்துட்டு நான் மீதியை நான் பார்த்துக்கிறேன். எதை பற்றியும் கொல்லப்படாத. You don't worry, be happy. You don't worry, be happy. என்ன இருந்தாலும் சொல்கிறானே ஏதோ சில நடக்குமா அப்படின்னு. தம்பி, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதாவை பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் இந்த சீமானை நீ நினச்சின்னா தப்பு. தான் செத்தாலும் சரி, என் இனம் வாழ்ந்தால் போதும், நான் வீழ்ந்தாலும் சரி, என் இனம் எழுந்தால் போதும் என்று நின்ற உலக புரட்சியாளன் பிரபாகரனை பார்த்து அரசியல் செய்ய வந்தவனா நீ? இந்த அவர் சொல்றாரு, இவர் சரி. நீ 3 தேர்தலை என்னை ரொம்ப கேவலமாக தோக்கடிச்ச, நான் விட்டு போயிட்டேன்னு நினைக்கிறியா? உன்னை விரட்டிட்டு இருக்கேன் பாரு. திரும்ப 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 வரேன் பாரு. 24 வருவேன், 26 வருவேன். எங்க போயிருவ நீ? எங்க போயிருவ? எனக்கு போட்டு தான் ஆகணும் ராஜா நீ. ஏன்னா உனக்கு வழி கிடையாது. என்னை விட்டா உனக்கு நாதி கிடையாது, உன்னை விட்டா எனக்கு நாதி கிடையாது. நீ வருவ, நீ வருவப்பா, நீ வருவ. நீ பசி வரும்போது தண்ணி இல்லை, விவசாயம் இல்லை. நீ என்ன படிச்சிருக்க, நீ கிழிச்சிருக்க, நீ பெரிய அறிங்க. ஏண்டா ஒரு உணவு சேமிப்பு கிடங்கு இருக்காடா உனக்கு? அதை பத்தி கோவம் இருக்காடா? கோவம் இருக்கா? நெல்ல கொள்முதல் செய்து சேமிச்சு வைக்க ஒரு இடம் வச்சுக்காடா உன் அரசு. தார்பாய போட்டு மூடி தரையில போடுதடா. அது மழை பெஞ்சோன்னு தூக்கி வீசிடுது. தார்பாயெல்லாம் முளைச்சு நெல் அப்படியே முளைச்சி கிடக்குது. எலி எறும்பெல்லாம் தின்னுக்கிட்டு போகுது.
இந்த பைத்தியக்கார பையில டாஸ்மார்க்கில் விற்கிற சரக்கை எப்படி பாதுகாத்து வைக்கிற அரசு குடோன்னு வச்சிருக்குது. நீ வெம்பாடுபட்டு உழைச்சி விளைய வைக்கிற நெல்லை எப்படி எப்படி தெருவில் போடுது? ஏன் நீ கோபப்பட மாட்ட? ஏன் உனக்கு எங்க போகுது மான ரோசம்லாம்? நான் வேளாண்மை செய்யறது அரசு பணியா மாத்திடுவேன் அப்படின்னு. ஏற்கனவே இருக்கிற அரசு பணி தான். ஆசிரியராக இருப்பாரு, ஐஏஎஸ் இருப்பாரு, ஐபிஎஸ் இருப்பாரு, வெட்டினரி டாக்டர் எல்லாம் இருப்பார்கள். கூடுதலாக ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், வேளாண்மை செய்தல் எல்லாம் அரசு பணி என்று மாற்றுவேன். அதுக்கு என்ன பெருமைதானடா பேசணும்? கற்காலத்துக்கு இழுத்துக்கிட்டு போறாரு பண்ண. அப்போ சாப்பிடாம படுப்பியா? உலகத்தை என்கிட்ட உணவுக்கு கையேந்த வைக்கல. நான் பிரபாகரன் மகன் இல்லடா, நீ எழுதி வச்சுக்கடா. நீ நினைப்பா நீ ஏன்னா இருந்தாலும் ரொம்ப பேசுறாயா அப்படின்னு. டேய், வேளாண்மையை கையில் எடுத்து நான் அதில் ஈற்ற பொருளாதாரத்தை பார்த்து பயந்துட போறேன். படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவர் இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை. நான் வேளாண்மை செய்கிறது அரசு வேலைன்னு உனக்கு நக்கலாக இருக்கு. ஆனால் டாஸ்மார்க் கடையில் சாராயம் ஊற்றி கொடுக்குறவன் அரசு வேலைன்னா சிரிப்பாக இருக்கு உனக்கு. டேய், சாராயம் குடிக்கிறவனுக்கும் சாப்பாடு போடுறது எங்கள் ஆத்தாப்பன் தான்டா. டே பைத்தியக்கிறப்பல ஐயா உன்னை வச்சுக்கிட்டு பெரிய காமெடியாக இருக்கு எனக்கு. செய்வேன். சேலத்தில் இருக்க நீ, சேலத்தை விட்டு சென்னைக்கு வர வேண்டாம். நீ வாழ்கிற இடத்துல அரசு வேலை, கவர்மெண்ட் வேலை உனக்கு கொண்டு வந்து கொடுப்பேன். நீ அங்கே இரு. என்னடா உனக்கு என்னடா? ஐயா எனக்கு படிப்பே வரலையா, எனக்கு ஒன்றுமே சரி வரலையா, எனக்கு ரொம்ப இதாக இருக்குயா. அப்படியா ஊர் சுற்றி பார்க்க பிடிக்குமாயா? பிடிக்கும்யா. இந்தாயா காசு, போய் தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கிற ஏற்காடு, இந்த குற்றாலம், ஊட்டி, கொடைக்கானல் எல்லாத்தையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு வாயா. பார்த்துட்டியா ஐயா? உனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம்யா மாதம், கவர்மெண்ட் வேலையா. வெளிநாட்டிலேருந்து சுற்றுலா பயணிகள் வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஊரை சுற்றி காட்டியா. நீ டூரிஸ்ட் கைடியா. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இவ்வளோதானே. என்ன டேய், ஒரு ஆட்டுக்குட்டியை விற்றா 50,000டா. 5 பேருக்கு சம்பளம் கொடுக்கலாம். என்னை விற்றா எவன்டா வாங்குவான்? உனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கா? நான் சொல்கிறது ஏதாவது புரியுதா? கழுதப்பாலை விற்று கேரளாவில் ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆயிட்டான். சொல்லுப்பா. எது சொன்னாலும் உனக்கு நக்கல், நையாண்டி, கேவலம். டீ கிளாஸ், டீ கடையா? டீ கடை, டீ கடை. இந்த பரப்பை கிளாஸுகள் வருதா, பழப்பை கிளாஸுகள் வருதா, சனா பே கிளாஸுகள் வருதா, சக்லி பே கிளாஸுகள் வருதா. ஆனால் துபாயில் போய் நாங்கள் கக்கூஸ் கழுவுவோம். கர்மம் பிடிச்சவனே, கர்மம். உன்னை வச்சுட்டு ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு. ஆனால் இங்கிருந்து 2 லட்ச ரூபா அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருடைய நகை தத்தோடு தொங்கட்டாலத்தை விற்றுவிட்டு துபாயில் போய் வெம்மணல்ல சுடு மணல்ல ஒட்டகம் மேய்க்கிறது. அங்கேருந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க நாங்கள் ஒட்டகம் மேய்க்கிறவங்க. பரதேசி பண்ண உனக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்குடா. அது நோய். கேவலம் கேவலம். ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. ஒன்று, நான் உங்கள் கூட பிறந்தது தப்பு, இல்லை நீங்கள்லாம் எங்க கூட பிறந்தது தப்பு. இது 2ல் ஒரு தப்பு நடந்துருச்சு. கொடுமைதான். என்ன பண்ணுறது சொல்லுங்க. அவன் காவிரியில் தண்ணி தர மாட்டேங்கிறான். அதை கேட்டால் நீங்களாம் உங்கள் மனச்சான்றதை சொல்லுங்கள். படித்த பிள்ளைகள்லாம் நிறைய நிற்கிறீங்க. இந்தியான்னு ஒரு நாடுன்னு பேசுகிறானே, இது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனை இங்கே இருக்கா? ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, ஒரே சரங்கு, ஒரே சொறி. வாடா, ஒரே கல்விக் கொள்கை, ஒரே தேர்தல். இந்த ஷூவோட கொஞ்சம் காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். ரொம்ப தேஞ்ச செருப்பு வச்சு ஆக்ஷன்னு தோணுமா இல்லையா? தோணுதா இல்லையா உனக்கு? சொல்லு. வாடா.
இங்கே வேடாங்க ஒரே நாடாடா இந்தியா ஏண்டா ஒரே வரி இருக்கு ஒரே நீர் இருக்காதடா. காஷ்மீர் இந்த கன்னியாகுமரி வரை ஒரே ரோடு ஆனால் ஒரே நீர் இருக்காதா? அப்போ ஓடு அவ்வளோதானே தம்பி. இறையாண்மை, தேசப்பற்று, தேச ஒற்றுமை பேசுகிற எவனாவது என் முன்னாடி வந்து நில்றா. எங்கடா உன் நாடு, எங்கடா உன் தேசப்பற்று? ஒரு நாடு என்றால், ஒரு தேசம் என்றால் தேசத்தில் இருக்கிற வளங்கள் அந்த தேசத்தின் குடிகளுக்கு பொதுமை. எல்லாருக்கும் அந்த நாட்டின் வளங்களில் உரிமை உண்டு. அதாண்ட தேசம். எனக்கு இப்படி இல்லையே. என்னுடைய நரிமணம் பெட்ரோல் எல்லாருக்கும், என்னுடைய மீத்தேன் ஈத்தேன் எல்லாருக்கும், என்னுடைய ஹைட்ரோ கார்பன் எல்லாருக்கும், என்னுடைய அணு உலை அது மின்சாரம் எல்லாருக்கும். அணு உலை வெடித்தால் அழிவு எனக்கு, மின்சாரம் எல்லாருக்கும். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எல்லாருக்கும். உங்களுடைய நீர்வளம் உங்களுக்கே, அப்படித்தானே? இதெல்லாம் சகித்து கொண்டு இருக்கு சொல்ற நீ சேட்டை தானே. ஸ்டாலின்னால ஆட்டம் கட்டுற, சீமான்னா நீ காட்டிடுவியா? நீ இந்த ஆட்டத்தை சொல்லு, காட்டிடுவியா? தடுத்து வழியில் மறித்து பாறை வந்து ஓட்டுநர்கள் வண்டியில் வர்ற என் சித்தப்பன் பெரியப்பன் அண்ணன் தம்பி அடிக்கிறிய அதே மாதிரி அடித்து உன்னை கட்டு போட்டு உன்னை அனுப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நினைக்கிறேன் நீனு? 10 நிமிஷம் கூட ஆகாது. ஏன்னால் என் பிறவி மாண்பு இருக்கு, தமிழ் பேரினத்தின் மாண்பு இருக்கு, எல்லாரையும் நேசிக்கிற பேரன்பு எங்கள் இனத்துக்கு இருக்கு. அதனால நாங்கள் விடு அவன் அவ்வளோதான் அவன் அப்படின்னு. இங்கே இருக்கிற பெருங்கூட்டம் தஞ்சாவூரில் இருக்கிற விவசாயிகளுக்கு தான் இந்த காவிரி நதி நீர்னு நினச்சிட்டு இருக்கு. நான் ராமநாதபுரம் சிவகங்கைக்காரன். எனக்கு கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு காவிரியில் தண்ணி வந்தால் தான் எனக்கு குடிக்கவே தண்ணி இருக்கும். அதெல்லாம் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. ஏதோ தஞ்சாவூர் விவசாயிகளுக்கு தானே தண்ணி. தவறான சிந்தனை இது. காவிரியில் தமிழ் பேரினத்திற்கு உரிமை இருக்குதா இல்லையா, அதுதான் நம்ம பேச்சு. அதை முடிவெடுத்துக்கிற வேண்டிய நேரமும் தருணமும் இதுதான். உரிமை இல்லை சொல்லிடு. அதே மாதிரி ஒரு சொட்டு தண்ணி இல்லை. என்னுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரத்தில் 1 யூனிட் மின்சாரம் எவனுக்கும் இல்லை. அவ்வளவுதான். அவ்வளவுதானே தம்பி. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா தம்பி? அதானே தம்பி. இதில் என்ன இருக்குது? இப்போ உங்கள் அண்ணன் பேசும்போது நான் கூண்டுகளிலிருந்து கூவுற சேவலாக இருக்கேன். ஒரு நாள் கூரை மேலே இருந்து கூவுற சேவலாயிட்டேன்னா உலகம் என்னை பார்த்துரும்ல. நான் வருவேன், அந்த உயரத்துக்கு வருவேன். சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு சீமான் அவனுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வருமாறு அன்னைக்கு ராஜா நீ தப்பிச்சு போக முடியாது. எனக்கு பதில் சொல்லி தான் போகணும். நீ சாதாரணமாக என்னை கடந்து போக முடியாது. இப்போ ஃபர்கெட் ஹிம், அவாய்ட் ஹிம், இக்னோர் ஹிம், ஒரு ஹிம்மும் கிடையாது. என்னை நீ கடந்து போகவே முடியாது, விட்டுட்டு போக மாட்டேன். உலகத்தில் ஒரு அரசியல் தலைவனை சொல்கிறான், தமிழ்நாட்டில் 5 பைசா காசு கொடுக்காம இத்தனை 1000 பேர் கூடி நின்று பார்க்குற மக்கள் கூட்டத்தை திரட்டுற ஒரு தலைவனை சொல்கிறான். ஏன் கூடியிருங்க? என் மகன் சத்தியம் பேசுவான், சத்தமாக பேசுவான், உண்மையை பேசுவான், கொஞ்சம் ஓங்கி பேசுவான். அதனால என் மக்கள், என் உடன் பிறந்தவர்கள், இங்கே இருக்கிற என் தம்பி தங்கிகளுக்கு என்ன பிரச்சனை? அண்ணன் அரசியல் பேசுறது நமக்காகன்னு நம்புறான், எனக்காகன்னு நம்புறான். ஏன்னு சரி விடு. ஆனா ஒன்று, நீ ரொம்ப நாளாக எங்களை ஆட்டம் காட்டுற. ஒன்றை நம்ம முடிவெடுத்துக்கணும். இந்த தேர்தலில்
நீங்கள் ஒன்று நல்லா கவனிங்களேன். நம்ம இனத்தை கொன்னது யார் ஈழத்தில்? காங்கிரஸ். காங்கிரஸ் கூட நின்னது யார்? திமுக. ஆனாலும் நம்ம மானங்கட்டு போய் 2 பேருக்கும் ஓட்டு போட்டோமா இல்லையா? போட்டோம். கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது யார்? காங்கிரஸ். கச்சத்தீவை திருப்பி எடுக்க முடியாது, கொடுத்ததான்னு சொல்கிறது யார்? காங்கிரஸ். பிஜேபி ரெண்டுமே. திருப்பி இப்போ காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுமே தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீரோடு கொடுக்கக்கூடாது. எப்படி நம்மளால் மானங்கட்டு போய் இந்த கட்சிகளுக்கு ஓட்டு போட முடியுது? அவர்களை கூட்டிகிட்டு வர்ற கட்சிகளுக்கு எப்படி வாக்கு செலுத்த முடியுது? அப்போ தன்மானமிக்க தமிழர்கள் அவர்கள் உணர்வு உரிமைக்கு எதிராக நின்றால் அந்த நிலத்திலே ஒரு ஓட்டு கூட பெற முடியாது, தோற்கடிப்பார்கள் என்ற நிலையை உருவாக்காது. எப்படி நீ உரிமையை பாதுகாப்ப? எப்படி காப்பாற்றுவ? அடி இந்த தேர்தலில் காலி பண்ணவன திமுக கூட்டி வருதா? நேருவின் மகளை வருக, நிலையான ஆட்சி தருக. அது அம்மையார் சோனியா காந்தி அவர்கள். போப்பா அங்கிட்டு போப்பா, உன் சோனியா காந்தி சொல்லி தண்ணி தர சொல்லுப்பா. ஒழிச்சிடணும். என் ஆத்தாளப்பண்ணனை பற்றி நான் கவலைப்படல, என் தம்பி தங்கச்சியில் பற்றி தான் நான் நம்பிக்கையோடு நின்று பேசுகிறேன். மான ரோசத்தோட நின்று தோக்கடிவீங்கள, ஒரு ஓட்டுக்கு பெற முடியாதா? டேய் இங்க பாரு, தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. இது நாமக்கல் கவிஞர் நம்ம தாத்தா ராமலிங்கம் பிள்ளை பாடியது. தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, மானமும் வீரமும் அவருக்கு உயிரென்று உலகத்திற்கு காட்டியவன் நம்முயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். அதை நீ காட்ட என் தன்மானத்தோடு என் உணர்வோடு உரிமையோடு தொட்டால் எவனா இருந்தாலும் தூக்கமிடாது. ஏன் நினைச்சிருந்தாலாம் ராஜீவ்காந்தி இந்திய நாட்டின் அதிபர் அப்படின்னா, ஏய் தமிழ் பேரினத்திற்கு எதிராக எந்த பெரிய கோம்பம் வந்தாலும் தூக்குமிடா, அவனை தூக்குமிடா. அது எவனா இருந்தா எங்களுக்கு என்ன கொன்றணும். உன்னால முடியும். நீ துவக்கை தூக்காத, உன்னிட்ட இருக்க வலிமை மிக்க வாக்கை தூக்கு. உன் இனத்தின் உரிமைக்கு, உன் இனத்தை பாதுகாக்க தோக்கடுறா. 5 பைசா அட்டர் ஃபிளாப். ஒரு இடம் கூட காங்கிரஸ் நின்ன இடத்துல வெல்லலைங்க. ஏங்க ஏன் வெல்லல? தண்ணி தரலைங்க, தோக்கடிச்சிட்டாங்க. அப்போதான்டா அவன் பயப்படுவான், கன்சிடர் பண்ணுவான். ஏய் 5 பைசா பயன்பட மாட்டான், அதனால் கொஞ்சம் தண்ணியை திறந்து விட்டலான்னு முடிவெடுப்பான். நீ மானங்கட்டு போய் டாஸ்மார்க் கடையில் போய் தண்ணியை போட்டு இங்கே ஒரு ஓட்டை போட்டு அப்படி திரிஞ்சின்னு வச்சுக்க, 10 பைசா பிரயோஜனப்படாது. பார்த்துக்க, இந்த மகனும் இல்லை என்றால் உனக்காக கத்துவதற்கு ஒரு நாதி கிடையாது. அதனால் அண்ணன் சொல்கிறத ஆழமாக மனதில் பதிவு வச்சுட்டு இவங்களை வீழ்த்திடு, காலி பண்ணுவீங்கள, காலி பண்ண. அவன் நினைக்கிறான்ல நம்ம நக்கலாக கருதுறான்ல, தமிழர்களா அவங்களா 500 ரூபா ஒருத்த ஓட்டு போட்டுருவான்னு நினைக்கிறேன். வாங்கிக்கடா, வாங்கிக்க, 1000 கொடுத்தனா வாங்கிக்க, மாற்றி போடு. 31 லட்சம் பேர், இவ்வளவு பணம், சாதி, மதம், சாராயம், பணம் எல்லாம் இருக்கும்போது 31 லட்சம் பேர் என்னுடைய விவசாய சின்னத்தை தேடி எளிய மகன் எனக்கு வாக்கு செலுத்தினாண்டா. 31 லட்சம் பேர். எல்லா தமிழனும் செத்துறல, இருக்கான்ல தன்மானமிக்க தமிழ் பெருங்குடி மக்கள். போடுவான் போடுவான் போடுவான். கண்ட கண்ட நாய்க்கு நரிக்கு போட்டவன் பெத்த பிள்ளை எனக்கு போட மாட்டானாடா. போடுவான் போடுவான். நான் வருவேன், நான் வந்து உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் நாடை மாற்றுவேன். நான் மாற்றுவேன். என்னுடைய இன அடையாளங்கள், இன வரலாறை நிறுவுவேன். அம்பேத்கரின் வழிகாட்டி
ஆனால் என் தாத்தன் ரெட்டமலை சீனிவாசனும் அயோத்தியாச பண்டிதரும் தான் என் தலைவர்கள். மார்க்ஸ் என்கிற மாமேதை என் வழிகாட்டி. ஆனால் ஜீவானந்தம், சிங்காரவேலர், நல்லகனுதான் என் தலைவர்கள். பெரியார் என் பெருமைக்குரிய வழிகாட்டி. ஆனால் பிரபாகரன் தான் என் தலைவன். நல்ல கவனிச்சுக்கணும். என் அன்பு தம்பி தங்கைகளே, தகப்பன் என்பவன் நம்மளை பெத்தவனாக இருக்கிறோம். தலைவன் என்பவன் நம் ரத்தவனாக இருக்கிறோம். அடுத்த வீட்டுக்காரன் அழகா இருக்கான்னு அவனை போய் அப்பனா சொல்லக்கூடாது. நம்ம அப்ப குள்ளமா இருக்கான், குஷ்டரோகியா இருக்கான், குடிகாரனா இருந்தா அவன் தான்டா அப்பேன், அவன் தான்டா அப்படி நிக்கணும்டா. அப்படி நிக்கணும். சும்மா வந்து அவர் நல்லா இங்கிலீஷ் பேசுறாரு, கொஞ்சம் வெள்ளை இருக்காரு, அவர் அப்பான்னு சொல்லி மானங்கட்ட பொழப்பது. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணும்? தகப்பன் என்பவன் பெத்தவன், தலைவன் என்பவன் தன் ரத்தவன் என்கிற முடிவை எடுக்கணும். போட்டு குழப்பிக்காத. நேரம் ஆகி போயிடுச்சு. பாரு, உலகம் சொல்லட்டும், வீரப்பன் திருடன்னே சொல்லட்டும், நீ ஒத்துக்காத. உலகம் சொல்லட்டும் நம்ம அண்ணனை பயங்கரவாதின்னு, நம்ம தலைவரை ஒத்துக்காத. என்னவே 1000 சொல்லும்டா, நான் செப்பரேட்டிஸ்ட், டெரரிஸ்ட், பாத்தியா சத்துருவாக்கிக்கிற. போயாங்கிட்டு போய கவலைப்படாத. தைரியமா நின்று போராடு. உனக்கு முன்னாடி உங்க அண்ணன், நீங்க இத்தனை பேர் என் முன்னாடி பின்னாடி நிக்கிறீங்கன்னு நினைக்கல, உங்களுக்கெல்லாம் முன்னாடி நான் நிக்கிறேங்கிற திமிரில் நிக்கிறேன். போட்டு இவ்வளவு பேர் அவனுக்கு பிரச்சனை. அதான் வந்துருச்சாடா. அது தமிழ் பேரின மக்கள் தங்களுடைய இன வரலாறை படிக்காம தாங்கள் எவ்வளவு பெருமைக்குரிய இனத்தின் மக்கள் என்றது உணர்ந்து அறியாம திட்டமிட்டு சாதி மதப்பற்று ஊட்டப்பட்டு மொழி இனப்பற்று மறைக்கப்பட்டு வீழ்ந்துட்டாங்க. இங்கே பேசிய என்னுடைய தம்பி இமாயின் கூட சொன்னார் பாருங்க, நான் பறையாச்சி, நான் பறையன், நாங்கள் 2 பேரும் ஒன்று, தெற்க தேவேந்திரர் தேவர் 2 பேரும் ஒன்று. எவனாவது நம்மளை தாண்டி ஆண்ட முடியுமாடா அந்த நிலத்தை? நடக்கலை. அதை நடத்தி காட்டுறதுக்கு தாண்டா உன் உடன் பிறந்தே வந்திருக்கேன். ஒன்னா நில்றா, ஒன்னா நில்றா. உன்னால் நம்ப முடியுதா? வட மாவட்டங்களில் பூரா என்கிட்ட மேசையில் எனக்கு பதிவு இருக்கு. 48 விழுக்காடு பறையிறான் ஒரு தொகுதியில், 52 விழுக்காடு படையாச்சுறான். 52 விழுக்காடு பறையிறான், 48 விழுக்காடு படையாச்சுறான். இப்படி தாண்டா 2 டிட் ஃபார் டாட் மாதிரி 2 பேருக்கு முட்டி போகுதுடா. இங்கே பார்த்தீங்கன்னா 52 விழுக்காடு பறையிற அதிகமாக இருக்கட்டும் பொது தொகுதிடா. 48 விழுக்காடு படையாச்சி இருக்கிற இடத்துல வந்து அது தாழ்த்தப்பட்ட தொகுதிடா. 52 விழுக்காடு இருக்கிறத தாழ்த்தப்பட்ட தொகுதி. உங்கள் அண்ணன் என்ன செட்டை பண்ண தெரியுமாடா? 22 இடம் பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடி பறையிற நிப்பாட்டிட்டா. உன்னால் நம்ப முடியுதா பாரு. இப்போ பார்த்துக்க, 2016 நிறுத்தின ஒரு வயனை மதிக்கலை. 21 என் தலைவன் மேலே ஆணையாக நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், எங்கெங்கெல்லாம் ஆதி தமிழ் குடி பறையர்களை பொது தொகுதியில் நிறுத்தணும் அங்கெல்லாம் எனக்கு அதிகப்படியான வாக்குடா. பாரா, மாறுதல் உருவாகிட்டு இருக்கு. போட்டு குழப்பிக்காத. இதெல்லாம் நடக்குமான அதெல்லாம் படையாச்சி மாவட்ட செயலாளர் இருப்பான்,
தம்பி இந்த பொது தொகுதி இல்லடா, நம்ம ஆதிக்குடி பறையரில் ஒரு தங்கச்சியை நிப்பாட்டலாம்டா, என்னடா பண்ணலாம்னா இந்த தங்கச்சியை நிறுத்தலாம்னே நாங்கள்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக வேலை செய்யணும்னு சொன்னவன் படையாச்சுடா, சாதிச்சவன் பிரபாகரன் மகன்டா. சும்மா போட்டு அதா இதா காட்டுனா இல்லைன்னு பாரு. இன்னொரு அதிகபட்சம் 2 ஆண்டு இருக்கு மாடா, 26க்கு இந்த 2 ஆண்டு வெயிட் அண்ட் சி பாரு, பொறுத்து இருந்து பாரு என்ன விளையாட்டு காட்டுறேன்னு பாரு. தேர்தலை என்னுடைய களம்தான், நான் பேசுகிற பேச்சுக்கு எழுப்புகிற கேள்விக்கு யார்ட்டையும் பதில் இருக்காது. தெரிச்சு ஓடுவான். உலகத்தில் ஒரு தலைவனை சொல்றான், தினம் பிரஸ் மீட் பண்றான், பத்திரிகையாளர் சந்திக்கிறது. பத்திரிகையாளர் ஒரு கேள்வி தான் கேட்பார், நான் அவரை 100 கேள்வி கேட்பேன். ஐயோ இந்த ஆள்கிட்ட பேச்சை கொடுத்து தப்பிக்க முடியாது, கேள்வி கேட்கவே தயங்கி நான் அது வந்தேன்னா இது எப்படின்னா அப்படின்னா அதாங்க நான் கேட்குறதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு பதில். அது ஐயோ இவன்ட்ட என்னடா அப்படின்னு. அது நடக்கும், ஒரு நாள் நம்ம வெல்லுவோம்ல. சத்தியத்தின் மக்கள் நாம் வெல்லாமல் எப்படி? சரித்திரத்தில் நாம் சாதாரணமானவர்கள் தோற்றதாக வரலாற்றில் செய்தி உண்டு, சத்தியம் தோற்றதாக செய்திஇல்லை என்று என் தலைவன் கற்பிச்சிருக்கிறார். அதனால் சத்தியத்தின் மக்கள் நாம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி வரப்போவதில்லை. நாம் வெல்லுவோம், உறுதியாக வெல்லுவோம். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது ஆட்சி அதை சொல்லும். தலைவர் பிரபாகரன் வாழ்க, தமிழ்தாய் வாழ்க, நாம் தமிழர்.